அஷ்டாங்க யோக வழிமுறைய படிச்சிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் இந்த 6ஆம் அத்தியாயத்துல அஷ்டாங்க வழிமுறைய பத்தி சொல்லிக் குடுத்துட்டு இருக்கார். இந்த அஷ்டாங்கங்கள்ல அஷ்டங்கம் அப்படின்னா 8 விதமான குணங்கள், 8 விதமான வழிமுறைகள் அப்படின்னு அர்த்தம். யம, நியம இந்த 2 எத சொல்லுது அப்படின்னா, ஒருவன் யோகத்தை பயில்வதற்கு முன்பு எப்படிப்பட்ட குணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட குணங்களை விட வேண்டும் அப்படின்னு சொல்றது யம, நியம. அதற்கப்புறம் வர்றது ஆசன. ஆசனம் அப்படின்னா எவ்வாறு அமர்வது, எப்படி அவன் தன்னுடைய இயல்பான நிலையில் அமர்றது அப்படின்னு சொல்றோம். சுக ஆசனம் ஏவ அப்படின்னு சொல்றார் யோகத்துல பதஞ்சலி முனிவர். நிறைய விதமான ஆசனங்கள் நமக்கு யோக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த ஆசனங்கள் எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, நம்ம யோகம் பயிற்சி செய்யும் பொழுது ரொம்ப நேரம் என்ன பண்ணும், ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணும். அப்படி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உடல் அதற்கு ஒத்துழைக்கணும். அதை ஒத்துழைக்கிறதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த உடலை என்ன பண்றாங்க, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு பல்வேறு விதமான ஆசனங்களை பயிற்சி செய்றாங்க. அதுல ஒரு ஆசனம் அவனுக்கு ரொம்ப சுகமான ஆசனமா இருக்கு. ஒரு ஆசனத்துல அவன் ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துப்பார். மற்ற ஆசனங்கள் ட்ரை பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஒரு இடத்துல ஒரு ஆசனத்துல உட்கார்ந்தாங்க பத்மாசனமோ, வீராசனமோ இல்லையா? பல்வேறு விதமான ஆசனங்கள்ல அவங்க அமர்ந்து பார்க்குறாங்க. அமர்ந்து பார்க்கும்போது அதுல அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது அப்படின்னா, அதிலேயே உட்கார்ந்துடுறாங்க. சோ இப்படி ஆசனம் அப்படிங்கிற விஷயம் அடுத்து சொல்லப்படுது. யம, நியம, அப்புறம் வர்றது ஆசன. அதுக்கப்புறம் வர்றது அப்படின்றது தான் நமக்கு பிராணாயாம. பிராணாயாமம் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, மூச்ச கட்டுப்படுத்த முயற்சி பண்றார். ஏன்னா, மூச்சு கட்டுப்படுத்துறது எத குறிக்குது அப்படின்னா, நம்முடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடியது. பொதுவா யாராவது ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க அப்படின்னா, உடனே என்ன சொல்லுவாங்க? மூச்ச மெதுவா இழுத்து விடுங்கன்னு சொல்லுவாங்க. மூச்ச மெதுவா இழுத்து விட என்ன பண்றோம் அப்படின்னா, நாமே ரொம்ப அமைதியாக ஆரம்பிக்கிறோம். யோகத்துல அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மன அமைதி. முதல்ல அவர் என்ன பண்றாரு, உடலை அமைதிப்படுத்துறார். ஒரு இடத்துல அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கிறார். அமர்ந்த பின்னாடி உடல் முதல்ல அமைதி ஆயிடுது. அதற்கப்புறம் மனச அமைதிப்படுத்துறார். இதுக்கு பேரு பிராணாயாமம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிராணாயாமத்தினால நம்முடைய சுவாசத்தை நாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். இதனால நம்முடைய மனசு என்ன ஆகுது? ரொம்ப அமைதியாகுது. மற்ற எந்த விஷயத்தையும் யோசிக்காம மனசு ரொம்ப அமைதியாக ஆரம்பிச்சது. இப்பதான் என்ன பண்றார்? மனது அமைதியான நிலையில அவர் யோகத்தை பயிற்சி ஆரம்பிக்கிறார். அதுக்கு பேரு பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்றோம். பிரத்யாகாரம்னா என்னது? அப்படின்னா, அ மனச என்ன பண்றார் அப்படின்னா, அவரு ஒரு விஷயத்து மேல தியானம் பண்ண முயற்சி பண்றார். பொதுவா யோகிகள்லாம் எதன் மேல தியானம் பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு, ஒரு விஷயத்து மேல தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். எப்ப ஒரு பொருள் மேல தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ, பொதுவா யோகிகள் எல்லாருமே பகவான் விஷ்ணுவுடைய ரூபத்து மேல தான் தியானம் பண்ணுவாங்க. இதுதான் சாஸ்திரம் பரிந்துரைக்குது. ஈவன் பதஞ்சலி முனிவர் யார் யோக சாஸ்திரத்தில் எழுதினாரோ, அவர் கூட என்ன பண்றாரு அப்படின்னா, விஷ்ணுவனுடைய ரூபத்து மேல தியானம் பண்ணணும் அப்படின்னு எழுதுறார். பதஞ்சலி முனிவரே ஒத்துக்கிறார். விஷ்ணு மேல தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு புள்ளி மேல தியானம் பண்ணுங்க, இல்ல ஒரு வெளிச்சத்து மேல தியானம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. யோக வழிமுறை அப்படின்னா, பகவான் ரூபத்து மேல என்ன பண்ணணும்? தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல அவரு ஆத்மாவ தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு ஒரு யோகி முதல்ல ஆத்மாவை, தன்னை தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். தன்னை பத்தி கொஞ்சம் அவர் என்ன பண்றார்? சிந்திக்க ஆரம்பிக்கிறார். தான் யார்? அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறார். தான் தான் ஆத்மா அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறார். இது டீப் ஸ்லீப்புக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நிலை. துரிய நிலை அப்படின்னு சொல்றது உண்டு. நாமும் கண்ண மூடிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நாம் எங்க இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நாம் கையில இருக்கோமா? கால்ல இருக்கோமா? தலையில இருக்கோமா? வயிற்றுல இருக்கோமா? கண்டிப்பா கிடையாது. இல்ல நம்ம இதயத்துல இருக்கோமா? அங்கேயும் இருக்கிற மாரி தெரியல. இல்ல மனசுக்குள்ள இருக்கவா? மனசுக்குள்ளார இருக்க மாரி தெரியல. ஏன்னா நம்ப தான் மனச உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அப்ப மனசுக்குள்ள நம்ம இங்க இருக்கோம். நம்ம புத்திக்குள்ள இருக்கோமா? கிடையாது. நான் புத்திய உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இல்லையா? அப்ப நான் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உள்ளுணர்வு இதான் ஆத்மான்னு சொல்றோம். இந்த உள்ளுணர்வ என்ன பண்றான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனா மனசு கேட்காது. மனசு என்ன பண்ணும்? மறுபடியும் இங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் தான் ஆத்மான்ற விஷயத்த தியானம் பண்ணும்போது மனசு கடகடன்னு ஓடிட்டே இருக்கும். ஏன்னா மனசுல நெறைய சம்ஸ்காரங்கள் இருக்கு.
சம்ஸ்காரங்க அப்படின்னா பூர்வ ஜென்ம வாசனைகள் நிறைய இருக்கு. அதனால மனசு அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அவனை தான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த தியானம் பண்ண விடாம அவன தடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி என்ன பண்ணும்போது அப்படி போகும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு அந்த போகக்கூடிய அந்த மனதை மறுபடியும் இழுத்து கொண்டு வந்து தன்னுடைய ஆத்மா கிட்ட வைக்கிறார். ஏன்னா, மனசு அப்படிங்கிறது ஆத்மாவை உய்விப்பதற்கான ஒரு சாதனமா இருக்கு. மனசால தான் நம்ம ஆத்மாவ நினைக்க முடியும். இல்லையா? ஸோ மனசு தான் ஓடிட்டு இருக்கு. மனஹ காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. ஒருவனுடைய மனம் தான் ஒருவனுடைய பந்தத்திற்கும், மோட்சத்துக்கும் காரணமா இருக்குன்னு சொல்லுது. ஸோ மனசு என்ன பண்ணுது அப்படின்னா, தான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த உணர ஆரம்பிச்சது வச்சுக்கோங்களேன், அது உடனே ரொம்ப அமைதியாயி போயிடுது. ரொம்ப சந்தோஷமாயி போயிடுது. அந்த மனசு எப்ப நான் தான் இந்த உடல் அப்படின்ற எண்ணத்துல இருந்துட்டு இருக்கோ, அப்பதான் பரபரன்னு பறக்க ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மனது அப்படிங்கிறது நமக்கு மனசுன்னு சொல்றத விட மனம், புத்தி, அகங்காரம் இந்த 3 விஷயங்கள். இதற்கு பேர் அந்தக்கரணம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த அந்தக்கரணம் இருக்கு இல்லையா? இந்த அந்தக்கரணம் அப்படிங்கிறது தான் ஆத்மாவிற்கும், உடலுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் மாரி. ஸோ அந்த அந்தக்கரணத்தை உபயோகப்படுத்தி தான் என்ன பண்றோம்? நாம் ஆத்மாவையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த அந்தக்கரணத்தை உபயோகப்படுத்தி தான் இந்த உடலையும் நம்ம என்ன பண்ண முடியும்? செயல்படுத்த முடியும். ஸோ இந்த அந்தக்கரணத்தை என்ன பண்றாரு? அவர் கொஞ்சம் கொஞ்சமா தூய்மைப்படுத்த ஆரம்பிக்கிறார். இந்த அந்தக்கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம், புத்தி, அகங்காரம் இப்ப ரொம்ப அழுக்கடைந்த நிலையில இருக்கு. ரொம்ப மாசடைந்த நிலையில இருக்கு. ஸோ தூய்மைப்படுத்த ஆரம்பிக்கணும். இத தூய்மைப்படுத்துறது எப்படி தூய்மைப்படுத்துறது? இதனுடைய அழுக்கு என்ன? அழுக்குன்றது தவறான அடையாளங்கள் தான் அழுக்கு. அத எப்படி தூய்மைப்படுத்த முடியும்? உண்மையான அடையாளத்தால தூய்மைப்படுத்த முடியும். உண்மையான அடையாளம் என்னது? நான் ஆத்மா அப்படின்ற விஷயம். ஸோ அப்ப அந்த யோகி என்ன பண்றாரு? முதல்ல தான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றார்? தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி தியானம் செய்ய அவருடைய மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் ஒரே விஷயத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கும். என்னது? நான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த முழுமையா என்ன பண்றாரு அவரு? தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். இதுக்கு பேரு தாரண அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த நிலைய பத்தி கிருஷ்ணர் இங்க பேசிட்டு இருக்கார். தாரணம் அப்படின்னு நிலைய பத்தி பேசிட்டு இருக்கார். தாரணம்னா என்னது? தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதிசார பக்தி சந்தானு ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் வந்து இது விளக்கம் கொடுக்குறார். தாரணம்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து தண்ணி டேப் இருக்கு. தண்ணி டேப் ஓப்பன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, தண்ணி கீழ விழும். ஆனா, அதுல நெறைய பிசிறா விழும். ம். இதே ஒரு ஆயில் டேப் இருக்கு. அ எண்ணெய் டேப். அந்த எண்ணெய் டேப் ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் கொஞ்சம் கூட என்ன பண்ணாது? பிசிற விழாது. எண்ணெய் ஒரே மாரி வந்துட்டு இருக்கும். இல்லையா? சோ, இதுதான் வந்து தைல தாராவது அப்படின்னு சொல்றேன். நம்முடைய மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த தைலத்தை அந்த தைலம் கொட்டுது இல்லையா? அந்த பைப்ல இருந்து, அது போல இருக்கணும். பிசிறு விழாம ஒரே மாரி கொட்டிட்டு இருக்கணும். சோ நம்முடைய மனசு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, தண்ணி எல்லா இடத்துலயும் தெளிக்கிற மாரி இந்த பக்கம், அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி ஓடக்கூடிய நம்முடைய மனதை, அப்படி ஓடக்கூடிய நம்முடைய எண்ணங்கள என்ன பண்ணும்? ஒரே போல நேரா எப்படி ஒரு ஆயில் டேப் ஒரு எண்ணெயினுடைய டேப்ப திறந்து விட்டோம் அப்படின்னா, அதுல கொஞ்சம் கூட பிசிறு விழாம ஒரே மாரி விழுந்துட்டு இருக்குமோ, சீரா விழுந்துட்டு இருக்குமோ, அது போல இவர் என்ன பண்றார்? இந்த யோகியானவர் பயிற்சி பண்ணிட்டார். நல்லா பயிற்சி பண்ணிட்டார். ஸோ அந்த பயிற்சியினால அவரால என்ன பண்ண முடியுதுன்னா, நேரா ஒரே விஷயத்தை ஆத்மாவை மட்டும் என்ன பண்ண முடியுது? நல்லா அனுபவிக்க முடியுது. ஆத்மாவை மட்டுமே தியானம் பண்ண முடியுது. ஸோ இப்படிப்பட்ட நிலைய பத்தி என்ன பண்றாரு கிருஷ்ணர் இங்க தாரணம் அப்படிங்கிற நிலைய பத்தி பேசிட்டு இருக்கார். இது 6ஆம் அத்தியாயம் தியான யோகம். தியான யோகத்துல கிருஷ்ணர் தியானத்த பத்தி தான் பேசி குடுத்துட்டு இருப்பார். ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் இப்படிப்பட்ட நிலைக்கு போக முடியுமான்னு தெரிஞ்சுக்கணும். இது கண்டிப்பா இந்த கலியுகத்துல சாத்தியமற்ற நிலை. இந்த கலியுகத்துல யாருமே இப்படிப்பட்ட யோக நிலையை பயிற்சி செய்ய முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட நிலை வந்து அர்ஜுனனுக்கே என்ன பண்ணல? சொல்லிக் குடுக்கல கிருஷ்ணர். அர்ஜுனன் அவ்வளோ பெரிய வில்லாளியா, போராளியா இருந்தான். அவ்வளவு சாஸ்திரம் கற்றவனா இருந்தான். அவ்வளவு திறமைசாலியா இருந்தான். அவ்வளவு பெரிய பக்தனா இருந்தான். அவனால என்ன பண்ண முடியாது? இந்த மாரி யோகத்தை பயிற்சி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து தவிர்த்துட்டார். சோ அப்ப நம்மை போன்ற மனிதர்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மை போன்ற மனிதர்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இதுக்கு இன்னொரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, பரத மகாராஜன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த பரத மகாராஜன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாள்ல நல்ல அரசாட்சி எல்லாம் முடிச்சுட்டு, எல்லாத்தையும் அனுபவித்து, எல்லாத்தையும் ஆண்டு முடித்த பிறகு என்ன பண்றார்? சந்நியாசம் எடுத்துக்கிறார். அந்த காலத்துல எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. தன்னுடைய குடும்ப வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, சந்நியாசம் எடுத்துட்டு ஆன்மீகத்துக்கு போயிருவாங்க. வாழ்க்கை முழுவதும் வீட்லயே உட்கார்ந்துட்டே இருக்க மாட்டாங்க. 80, 90 வயசு வரைக்கும் இல்லையா? சோ அப்ப என்ன பண்றாரு? அவரு சந்நியாசம் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போயிட்டாரு. காட்டுல போய் ஒரு தனிமையான இடத்த புடிச்சுட்டாரு. அங்க போய் என்ன பண்றாரு? தினசரி யோகத்த பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறார்.
யோகத்தை எப்படி பயிற்சி பண்ணுவார் அப்படின்னா, இங்க சொல்ற மாரி தான். அவர் கண்ண மூடிப்பார். பகவான் விஷ்ணுவ பத்தி தியானம் பண்ணுவார். கையில ஒரு துளசி எடுத்துப்பார். பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் விஷ்ணுவ பத்தி தியானம் பண்ணிக்கிட்டே அப்படியே தன்னை மறந்து போயிடுவார். அந்த தியானத்துல முழுமையா தன்னை மறந்து போய் சமாதி நிலையை அடைந்து, அதுக்கப்புறம் அவர் வெளியில கண்ண திறந்து பார்க்கும்போது, அவர் கையில வச்சுட்டு இருந்த அந்த துளசி இருக்கு இல்லையா? அது வாடி போயிடுமாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 நாள், 3 நாள் அப்படியே தியானத்துல உட்கார்ந்துருவார். கண்ணே திறக்க மாட்டார். வேற எந்த உணர்வும் இருக்காது. ஒரு ஜடத்தை போல, ஒரு கல்லு போல் ஆயிடுவார். அப்படி அவர் தியானத்த பயிற்சி பண்ணக்கூடியவர் ஜடபரதர். பரத மகாராஜன். ம். அப்படி பண்ணக்கூடிய அந்த பரத மகாராஜன் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு கட்டத்துல ஒரு மான் மேல ஏற்பட்ட ஆசையினால உடலை விடும் பொழுது, அவர் பகவான பத்தி நினைக்கல, மான பத்தி நினைச்சார். கிருஷ்ணர் சொல்றார், "எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜந்தந்தே கலேவரம், தம் தமைவேதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதः." இறக்கும் தருவாயில நீ எந்த ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு உயிர விடுறியோ, அந்த நிலையை நீ கண்டிப்பா அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். சோ அப்ப இறக்கும் பொழுது என்ன பண்றார்? ஒரு மான நினைச்சுட்டு உயிர விட்டார். மானா பிறந்துட்டார். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தியான யோகம் அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்த நிலையா இருந்தாலும், தியானத்தை காட்டிலும் ஒரு உயர்ந்த விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஆசக்தி. ஆசக்தினா பற்றுதல் இல்லையா? சோ மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த விஷயத்த பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்துக்கு பின்னாடி தான் ஓடும். ம். தியானத்தினால, பயிற்சியினால நீங்க மனச கட்டுப்படுத்துறத காட்டிலும், அதுக்கு பிடிச்ச விஷயத்த குடுத்துட்டீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ஓடவே ஓடாது. அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கும். சோ அப்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர விட பிடிச்ச விஷயம் மனசுக்கு என்ன இருக்கு? இல்லையா? ஏன்னா மனசுக்கு ரொம்ப அழகான விஷயம் தேவை. கிருஷ்ணர விட அழகு எங்க இருக்கு? மனசுக்கு ரொம்ப அ அறிவான விஷயம் தேவை. கிருஷ்ணர விட ரொம்ப அறிவானவர் யார் இருக்காங்க? மனசுக்கு ரொம்ப அ பிரபலமான விஷயங்கள் தேவை. கிருஷ்ணர விட பிரபலமானவர் யார் இருக்கார்? மனசுக்கு ரொம்ப பலமான நபர்கள் தேவை. சோ கிருஷ்ணர விட பலமான நபர் யார் இருக்காங்க? மனசுக்கு ரொம்ப செல்வந்தனா இருந்தா ரொம்ப சந்தோஷம். அவன பிடிக்கும் இல்லையா? சோ கிருஷ்ணர விட செல்வந்தன் யார் இருக்கார்? மனசுக்கு ஆறுதலா பேசுறவங்கள தவிர வேற யாரு தேவை? கிருஷ்ணர விட யார் ஆறுதலா பேச முடியும்? மனசுக்கு நமக்கு யார் ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்றாங்களோ, நம்ம கஷ்ட காலத்துல யார் சப்போர்ட் பண்றாங்களோ, அவங்கள தான் ரொம்ப மனசுக்கு பிடிக்கும். சோ கிருஷ்ணர் தான் நம்முடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கூடயே இருந்துட்டு இருக்கார் இல்லையா? சோ அவர விட மனசுக்கு என்ன குடுக்க முடியும்? அப்படி ரொம்ப அழகான விஷயத்த மனசு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த அந்த அழகான விஷயத்த நீங்க என்ன பண்ணுங்க, கிருஷ்ணர குடுத்துருங்க அந்த மனசுக்கு. சோ மனசுகிட்ட குடுத்துட்டீங்க அப்படின்னா, மனசு அதுக்கப்புறம் கிருஷ்ணர விட வேற எதையும் யோசிக்காது. இங்க பரத மகாராஜன் தோல்விக்கான காரணம் என்னது? அவர் பயிற்சி பண்ணார். யோகத்த பயிற்சி பண்ணார். ஆனா அவர் என்ன பண்ணல? பற்றுதல வளர்த்துக்கல. ஆனா கோபியர்கள பத்தி சொல்லும்போது அங்க சொல்றாங்க, கோபியர்களால கிருஷ்ணர மறக்கவே முடியலையாம். விஸ்மர்த்தும் நைவ சப்னுமஹ அப்படின்னு சொல்லிட்டு கோபியர்கள்லாம் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, "கிருஷ்ணா உன்ன கொஞ்ச நேரம் மறந்துட்டு, எங்க வீட்டு வேலையெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சேன்னா, உன்ன மறக்கவே முடியலப்பா" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் இவங்களால யோகத்த பயிற்சி செஞ்சு கிருஷ்ணர ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்றாங்க யோகிகள். ஆனா கோபியர்கள போன்ற பக்தர்கள் என்ன பண்றாங்க? கிருஷ்ணரை மறக்கவே முடியலன்னு சொல்றாங்க. காரணம் என்னது? அந்த பற்றுதல் தான். ஆசக்தின்னு சொல்றது. சோ தியானத்தை காட்டிலும் உயர்ந்தது என்ன அப்படின்னா ஆசக்தி. ம். அந்த ஆசக்தி அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நாம் கிருஷ்ணர மறக்கப் போவதே கிடையாது. அந்த ஆசக்தின்ற நிலை உடனே வராது. இதற்கும் படிக்கட்டுகள் இருக்கு. அதுதான் நம்ம பக்தியில சொல்லக்கூடிய 9 வழிமுறைகள். ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவிருத்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 7வது நிலை. இந்த 7வது நிலைக்கு வர என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொண்டுட்டு போணும். இது ரொம்ப எளிமையான வழிமுறை. யோகத்தை போல ரொம்ப கஷ்டமான வழிமுறை கிடையாது. பக்தி யோகம் ரொம்ப எளிமையான வழிமுறை. ரொம்ப சுவையான வழிமுறையும் கூட. அதனால நாம் இந்த யோகத்தெல்லாம் பயிற்சி பண்ண முடியல அப்படின்றதால வருத்தப்பட தேவையில்ல. நாம் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். பக்தி யோக வழிமுறைய பயிற்சி பண்ணா போதும். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு பக்தர் சொல்லக்கூடிய விஷயத்தை பின்பற்றிட்டே போனோம்னா, அவர் என்ன பண்ணுவார் நம்மள ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல மேல கொண்டு போயிருவார். சோ கிருஷ்ணர் வந்து இங்க வந்து நம்மளுக்கு தாரண அப்படிங்கிற நிலைய பத்தி சொல்லிக் குடுத்துட்டு இருக்கார். இந்த தாரண அப்படின்ற நிலை, ஆசக்தி அப்படின்ற நிலைக்கு ஒப்புமை உடையது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம்.